ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நித்யா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் செம்ம நாட்டுக்கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு எம்ஏ முடிச்சுட்டு இவங்க தற்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. ஆனால் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஒசூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு முதல்ல அவர் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணையும் திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாகவும் இப்போது இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி தன்னோட ஜாதியை தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய பொண்ணோட ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால அதை கழிச்சிட்டு திருமணம் பண்ணுற மணமகனாக தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கும் ஓரளவு சொந்த வீடாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சங்கீதா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவண்ணாமலையில் வசிச்சிட்ருக்குறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி. ஸோ எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் இவங்க வீட்டில் அக்செப்ட்லாம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவர் குறுகிய காலத்துலேயே இவங்களை விட்டுட்டு போயிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க அவளை விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பையன் படிக்கலைனா கூட போதும், நல்ல ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெருசாக இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.